சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஏற்கனவே கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவுக்குமே மிகப்பெரிய அளவுல நீங்க ரெஸ்பான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுத்த மாரி, இடையில பார்த்தீங்கன்னா, காய்கறி தொழில் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் கொல்லிமலைக்கு போயிருந்தேன். அந்த கொல்லிமலையில நெறைய நண்பர்கள் வந்து வாங்குறதுக்கான கரெக்ட்டான இடம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மாரி கேட்ட நண்பர்கள் எல்லாருக்குமே, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நேரடியா தெரியப்படுத்தணும்னு நெனைச்சேன். அந்த மாரி இருக்கிற ஒரு கடை தான் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த கடையில எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில விளையிற பொருள்களும் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பொருள்கள் வெளியில வாங்கியும் குடுக்குறாங்க. அதோட சேர்த்தி கொல்லிமலை மலை தேனும் கூட சேல் பண்றாங்க. அந்த மலை தேன் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை மலைவாழ் மக்களே பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தோட்டத்திலே தேடி கண்டுபிடிச்சு பாட்டில்ல அடைச்சு அத தான் பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஒரு சில கடைகள்ல குடுத்து, அதையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொல்லிமலையில பார்த்தீங்கன்னா, தேன் வந்து உற்பத்தி பண்றதுக்காக ஒரு தேன் பண்ணையும் கூட இருக்கு. அடுத்த வீடியோல அந்த பண்ணைய சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோக்கள், ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அந்த மாரி சில இடங்கள்ல இருந்தும் கூட தேன் வாங்கிட்டு வந்து மக்களோட தேவைக்காக விற்கவும் செய்றாங்க. மற்ற தேன்கள விட இந்த தேனோட குவாலிட்டிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொல்லிமலைன்னு சொன்னாவே ஒரு காலத்துல அனுமானிசியங்கள் அதிகமா நடக்கிற மாரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே கொல்லிமலையில பார்த்தீங்கன்னா, குட் வைப்ரேஷனுக்கு தேவையான பல விஷயங்கள் அங்க கொட்டி கிடக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, கொல்லிமலையில விளையிற எந்த பொருளா இருந்தாலும், மூலிகை தண்ணீல விளைஞ்ச சுத்தமான பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகப்படியான மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனே இருக்கு. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த கொல்லிமலையில பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே தயாரிக்கப்படும் கற்பூரம், பத்தி இது போன்ற வாசனை திரவங்கள், பூஜைக்கு தேவையான பல பொருள்கள் பார்த்தீங்கன்னா, வெளி மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல தேவையும் அதிகமா இருக்கு, எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. அதனால தான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வச்சு உருவாக்குற அந்த பூஜைக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே கூட இந்த கடையில உங்களால வாங்க முடியும். கொல்லிமலை மக்களால தயாரிக்கப்படுற அற்புதமான வீட்டு பூஜை பொருள்கள் தான். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த கடையில வாங்க முடியும். இந்த கடையில பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை தானியங்களும் வாங்கலாம், பூஜை பொருள்களும் வாங்கலாம். உங்களுக்கு கொல்லிமலையில விளையிற எந்த மாரி பொருள்கள் வேணுனாலும் உங்களால தாராளமா, தைரியமா 100% நம்பி வாங்க முடியும். ஒரு டைம் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கொல்லிமலைக்கு போயி, இந்த கடையில என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிட்டு, சாம்பிளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து, பிசினஸ்க்கு நீங்க அத யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணாலும் சரி, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கப்புறம், மறுபடியும் போயிட்டு இந்த கடையில உங்களுக்கு தேவையான மொத்த ஸ்டாக்க கூட வாங்க முடியும். இவர்கள் வந்து அதுக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ, அந்த உதவி எல்லாமே நாங்க பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய சேனல் நண்பர்கள் யாருக்கு வேணும் அப்படின்னாலும், இந்த கடை பார்த்தீங்கன்னா, சோளக்காடுல தான் இருக்கு. கொல்லிமலைக்கு மேல. இந்த கடையில போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள்கள் எது வேணாலும், எவ்வளோ ரேட்டு வேணாலும் உங்களோட திறமைய பொறுத்து குறைத்து வாங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால அதோட தேவைய பொறுத்து அதுக்கு தகுந்த மாரி உங்களால 100% வாங்க முடியும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்துக்களோ, சந்தேகங்களோ எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கடையோட டீட்டெயில நான் கீழ கமெண்ட்ல குடுக்குறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.